வெல்கம் டு டீ கடை பிஸ்கெட் சேனல். ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் பிளே ஆஃப்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடுன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் அந்த 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மேட்சஸ் மட்டும் வின் பண்ணாலே போதும், அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் போகக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அது வேற யாரும் இல்லை, குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 3 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஎல்ல. அதுவும் குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே ஆஷிஷ் நெஹ்ரா வந்துட்டு சுப்மன் கில் கிட்ட மேட்ச் நடக்கிறப்போவே இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ணி இது பண்ணாதன்றதை தெளிவாக சொல்கிறாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் அண்டர் அக்ஷர் பட்டேலோடைய கேப்டன்சி ஒரு புது டீமை நான் பார்க்குறேங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் செய்ய டைமில் எப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலோடைய கேப்டன்சிலுமே டெல்லி வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமந்த் பதானி. லைக் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் தெரியாது, இவர் வந்துட்டு லைக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல், துபாய் ஐஎல் T20 இந்த மாதிரி SA T20 லீக்லலாம் இவர் வந்து கோச்சாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. லைக் பேட்டிங் கோச், ஹெட் கோச், மென்டாராக இருந்திருக்காருன்றது எனக்கு இத்தனை சீசனாக லைக் இத்தனை வருஷமாக நான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கே தெரியாது. நான் இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவர் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்றதுப்போ நல்லா இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த வருஷம் இருக்காரு. ஸோ பார்க்கலாம் டெல்லி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க நோட் பண்ணிக்கணும். லைக் என்னன்னா அவங்க வந்து சின்னசாமி கிரவுண்டில் விளையாடுறப்போ பெங்களூரில் வந்துட்டு நிறைய மேட்சஸ் வின் பண்ணணும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டோ இல்லை சேசிங்கோ அவங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி கிரவுண்டில் உங்களுக்கு ஈஸியாக வந்து 200 நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் அது. ஸோ டாஸ் ஃபேக்டர் ரொம்பவே முக்கியம். அப்படியே டாஸ் தோத்தாலும் கூட நீங்கள் டிஃபெண்ட் பண்ண தெரியணும். பவுலர்ஸ் இருக்காங்க, ரஜத் படிதார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி லைக் WPL சீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் RCB வந்துட்டு தோத்ததுக்கு பிளே ஆஃப் போகாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கீ பவுலர்ஸ் இல்லாததுனால தான் அவங்களால அப்போ பிளே ஆஃப்ஸ் போக முடியல. அந்த டைமில் ஸ்மிருதி மந்தனாக்கு வராத ஹேட்டே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மீடியாவும் லைக் சொல்லியிருப்பாங்க RCB வந்து இப்படி பண்ணுறாங்கன்றது. நீங்கள் RCB ஃபேனாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் தெரிஞ்சிருக்கும் WPL என்னடா RCB இப்படி கேவலமாக விளையாடுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மிடில் டயர். இப்போ இந்த மிடில் இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 யார் ஃபினிஷ் பண்ண போகிறாங்கன்றதுக்கான ஒரு பெரிய ஃபைட் இருக்க போகுது. ஏன்னா இந்த மிடில் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு 3 மேட்ச் சாலிடாக வின் பண்ணால் தான் பிளே ஆஃப்ஸ்க்கான ரேஸ்க்குள்ளே அவங்களால வர முடியும். கொல்கத்தாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி வந்து அப்ளை ஆகும். லக்னோவுக்கு சாலிடாக ஒரு 4 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா லைக் அவங்க ஈஸியாக பிளே ஆஃப்ஸ் வந்துடலாம். பட் அதர் டீம்ஸோட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும். இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சான்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 7 டீமுடைய பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணி தான் இந்த 3 டீம்ஸ் பிளே ஆஃப்ஸ் வருவாங்கன்றதை நம்ம பார்க்கணும். பட் ஆனால் சான்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். இதில் CSK கன்ஃபார்மாக வரமாட்டாங்க, நான் இப்போவே அடிச்சு சொல்லிடுறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சான்ஸ் கிடையாது. ஹைதராபாத்துக்கு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய நெயில் பைட்டிங் மேட்சஸ் நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே வர IPL மேட்ச் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டுங்க. நெட் ரன் ரேட், மழை வருமா வராதான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா மழை வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நோ ரிசல்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து IPL பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு செம்ம டை பிரேக்கர் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விளையாடுற எல்லா மேட்ச்லையுமே இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வின் பண்ணால் மட்டும்தான் லைக் கீழே இருக்க டீம்ஸ், நான் சொன்னேன்ல ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து 4 டீம் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு, அந்த டீமில் யாருன்னா ஒரு டீம் வருவாங்க. அந்த 4 டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீம் கிளாஷ் ஆகிறப்போ ஒரு செம்ம சாலிடான மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வாட்டி. பொறுத்திருந்து பார்ப்போம் IPL எந்த அளவுக்கு இருக்குன்றத. உங்களுடைய IPL பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.